Friends, welcome to Vinostri channel. So, Welcome to Great Krigalan Magic Show. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து குக்கிங் வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நானும் வீட்டில் குக்கிங் பண்ணுறதுனால தான் குக்கிங் வீடியோவை ஸ்பெஷலாக பண்ணுறது போட்டுட்ருக்கேன். நாங்கள் வந்து எப்போவுமே நைட்டு வந்து ரைஸ் சாப்பிட மாட்டோம், சப்பாத்தி தோசை அப்படி தான் பண்ணி சாப்பிட்டுட்ருப்போம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. பட் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ரைஸ் சாப்பாடு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். சூடாக ரசம் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க, பட் ரசம் கூட வைக்க தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு இருக்கவங்களும் இருப்பீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பட் நான் என்ன பண்ணுறேன், எப்படி ரசம் வைக்கிறேன், எப்படி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்த நீ ரொம்ப பேசுகிற. 2 பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டு அதை நனைய போட்டணும். மிளகு, சீரகம், ரசப்பூடு, 2 தக்காளி இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு புளி நனைய போட்டணும். இன்னொரு பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சுக்கணும். ரசத்துக்கு அரைச்சதை மிக்ஸ் பண்ணி மல்லியில போடணும். உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இன்னொரு பக்கம் வந்துட்டு ரசத்துக்கு வந்து நம்ம உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இதை வந்து போட்டுடணும். முதலையே ரசத்துக்கு தாளிக்கும் போது கடுகு, கருவேப்பிலை, வத்தல் 3ஐயும் தாளித்து அதில் ஊற்றிக்கணும். அடுப்பில் வச்சு நம்ம வந்துட்டு மேலே நுரக்கூடி வரும்போது ஆஃப் பண்ணணும். கொதிக்க விட்டுறக்கூடாது ரசத்தை. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு நுர வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இன்னொரு பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து எல்லாம் நல்லா வதங்கிருச்சான்னு செக் பண்ணணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். உப்பு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வத்தப்பொடி, பெருங்காயப்பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டோன்னா போதும். நல்லா வத்தப்பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சுண்டை வத்துற அளவுக்கு இது பண்ணணும். ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கனால நீர் சத்து இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனில் வச்சு கிளறினீங்கன்னா நல்லா நீர் சத்துலாம் இறங்கி நல்லா சுண்டை வத்திரும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அமர்த்திட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரையும் நம்மளோட ரசமும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.